ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். டெய்லி பக்தியை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கெலாம் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் தினமுமே ஒரு விஷயத்தை கேட்க கேட்க நம்ம மனசு அதுக்கு பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே நல்ல விஷயத்தையே கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். சரி, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ராமகிருஷ்ணரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொள்கைகளை பரப்புபவர் எவரோ அவரே பாக்யவான் என அறியப்படுவார்கள். இதிலிருந்து நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், ராமர், கிருஷ்ணர், பரமன், ஹம்சர் இவர் நால்வரின் கொள்கைகளை பரப்புபவர்களே மிகவும் பாக்யவான்கள் என கருதப்படுவார்கள். இதை கேட்டதுமே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்களே, அதெல்லாம் சாதாரணமாக அமைஞ்சிட்றதில்ல. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல பேராக வைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடும்போது கடவுளை கூப்பிட்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அப்படி நம்ம கடவுளை கூப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நல்ல பண்புகள் நிறையா வரும். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன அப்படின்னாக்கா, விவேகானந்தர் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? விவேகம்னா அறிவு, ஆனந்தர்னா ஆனந்தத்தை தரக்கூடியவர், அறிவுக்கே ஆனந்தத்தை தரக்கூடியவர் நம்மளுடைய விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது தானே. ராமகிருஷ்ணரோட கொள்கையை பரப்புறதுக்காகவே விவேகானந்தர் பிறந்திருக்காரு. நம்மளுடைய ட்ராவல் வித் ஸ்விக்கியில் விவேகானந்தரின் கடிதங்கள் படிக்கிறோம். அந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய சக்தி வரும் விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் விவேகானந்தரோட அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. படித்து பாருங்கள். நம்மளுடைய இதயத்திலேருந்து ரத்தம் அப்படியே சொட்டும் அப்படிங்கிறது உறுதியான நம்பிக்கை. ஏன் அப்படின்னாக்கா, அந்த கடிதங்கள்லாம் அவ்வளோ உண்மையானதாக இருக்குது. இதை படித்த வாட்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளும் ஏதாவது சாதிப்போம் அப்படிங்கிற உறுதி நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.